ஹாய், வெல்கம் டு டென்மார்க் விஜய் சேனல். இன்றைக்கி நம்ம கேம்பிங் அடிச்சிருக்கிற ஊர் ஸ்கீவை. இது ஹோல்ஸ்டபுரன்கிறது சிட்டிலேருந்து 38 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மிக அருகாமையில் வீட்டு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு கேம்பிங் அடிச்சிருக்கிறேன் நான். ரொம்ப வருஷங்கள் இந்த இடத்துல இருந்தாலும் சரி, நிறைய இடங்கள் எனக்கு புதுசாக இருக்குது. 23 வருஷமாக இந்த சிட்டியில் இருக்கிறேன். நான் நிறைய இடங்களை பார்க்கல. அப்போ என்னோட சேர்ந்து உங்களுக்கு இந்த சிட்டியை நான் காமிக்க விருப்பப்படுறேன். நாங்கள் கேம்பிங் அடிச்சிருக்க இடம் ஸ்கீவை ஃபியோதுங்கிற இடத்துக்கிட்ட இருக்குது. நாங்கள் அதை பற்றியான டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னுடைய முன்னால் உள்ள சேனலில் பார்த்துருப்பீங்க. மிஸ்டர் அண்ணாத்தை என்னோட ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணார். ரொம்ப ஜாலியாக இருந்தது அவரோட. அடுத்து ஒரு நாள் மேசன் பூனைக்குட்டியோட விளையாண்டோம். இன்றைக்கி பின்னால் போனியை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம கம் ஓடியா 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 வாங்க 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 பக்கத்தில் வாங்க, தடை கொடுப்போம். இங்கே வாங்க வாங்க அண்ணா, அண்ணா சாப்பிட்டது போகும், வாங்க இங்கே வாங்க அண்ணா. நான் பக்கத்தில் இருந்தால் எனக்கு கரண்ட் அடிச்சிரும்ல. போனி தமிழில் மட்ட குதிரைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சொன்னால் உயரம் குறைந்த குதிரைன்னு சொல்லலாம். அவங்களுக்கு ரொம்ப அன்பான மிருகம். லகுவாக மனிதர்களோட பழகும், பிள்ளைங்களோட பழகும். அதனால அதை வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான். இதை அந்த காலத்தில் எதுக்கு பயன்படுத்துனாங்கன்னா, சும்மா ரைட் பண்ணுறதுக்காகவும் வண்டி இழுத்துட்டு போகிறதுக்காகவும் உபயோகப்படுத்துனாங்க. ஆனால் இந்த இடத்துல வெறும் அழகுக்காக மட்டுமே வச்சுருக்கிறாங்க. பிள்ளைங்க விளையாடுறதுக்காகவும் இதுக்காகவும். இதனுடைய விலைகள்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 60,000 குரோன் வரைக்கும் இருக்குது. அதனுடைய கலர் வயதை வச்சு கொண்டு விலை தீர்மானிக்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அங்கே வாங்க ப்ரௌனி, வாங்க 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 ஓடியா 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 வாடா 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 வாடா, உங்களையும் தடை கொடுப்போம். வாங்க பக்கத்தில் வாங்க ப்ரௌனி. உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது, கொடுத்தோம்னா ஃபைன் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அது சீக்கிரம் அதுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருமா, அப்புறம் விலை அதிகமாக கவனிப்பதற்கு. அப்போ அதனால 1000 குரோன் ஃபைன். அதனால எந்த உணவும் அதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கிறாங்க. ஆனால் தாராளமாக விளையாடலாம். இப்போ அங்கே அப்படியே நடந்து போகிற பாருங்க, தண்ணி தெரியுதா? அதுக்கு பேர் தான் லீமெஃபியோ. அது நான் என்னங்கிறது அங்கே பக்கத்தில் போகும்போது நான் உங்களுக்கு கூடுதலாக தகவல் நான் கொடுக்குறேன். நான் இப்போ அந்த தண்ணிக்கு என்ன பண்ணுவோன்னா, நேராக அப்படி பாதையில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு காட்டுக்குள்ள வழியே போவோம் நம்ம. ரொம்ப அழகாக இருக்குது இந்த பாதையில் நடந்து போகிறதுக்கு. வாவ், ஏதாவது மான்கள் எது நிற்குமா? கூடுதலாக காடுகளுக்குள்ள மான்கள் தெரிகிறது உண்டு. இது ஒரு குட்டி காடு. அழகா இருக்குது. எனக்கு அப்படியே இந்த பழைய ஒரு தமிழ் படம் தான் ஞாபகம் வருது. இந்த மோகனும் அமலாவும் அந்த ஒரு காட்டுக்குள்ள போய் மணல்ல சிக்கு போடுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். அதே மாதிரி இருக்குது இந்த லொக்கேஷனை பார்க்கும்போது. பியூட்டிஃபுல். ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது. இப்போதான் இலை துளிர் காலமாக இருக்குது. பார்க்கும்போது இந்த இலையை பார்த்தீங்கன்னா கலரை பார்த்தாலே தெரியுது, ரொம்ப லைட் க்ரீன். ரொம்ப அழகாய். இந்த ஏரியாவில் ரொம்ப நாள் இருந்திருக்கேன் நான். ஆனால் இப்படி உள்ள வந்து பார்க்கல நான். உண்மையிலே அந்த காற்று எல்லாம் சுவாசிக்க ரொம்ப நல்லா இருக்குது. கேமரா எப்படி தெரியுதுன்னு தெரியல எனக்கு. அதுக்குள்ள ஒரு வீடு இருக்குது. காட்டு வழி பாதைக்குள்ளேயே போகிறோம். பாருங்க, மரங்கள் எல்லாம் மொட்டை மரமெல்லாம் துளிர ஆரம்பிச்சிச்சு. சின்ன சின்ன இலைகளை பார்க்குறீங்களா நீங்கள்? இதுதான் இலை துளிர் காலம். அழகாக இருக்கும் இந்த க்ரீனு. இதுக்கப்புறம் இந்த பச்சை, லைட் பச்சை அப்படியே டார்க்காக மாறும். அதுக்கப்புறம் கோல்டன் கலரில் மாறும். அப்புறம் எல்லா இலைகளையும் முதிர்த்து விட்டு காஞ்ச மொட்டை மரங்களாக கொஞ்ச நாட்கள் இருக்கும் உங்களுக்கு. ஒவ்வொன்றும் அழகு தான். அந்த மரங்கள் காஞ்ச பிறகு ஸ்னோ பெஞ்சு ஐஸ் ஆகி அப்படியே அந்த ஐஸ் படிக்கில் குச்சியாக தொங்கும் பாருங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் அருமையாக இருக்கும் அது. ரொம்ப நேரம் அதில் இந்த இடத்துல எங்களுக்கு என்ஜாய் பண்ண முடியாது, ஆனால் பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அது. ஸ்கீவா விண்ட் சர்ஃபிங் கிளப். அப்போ எஸ் நான் பார்த்தேன் நெட்டில். நான் இதில் நிறைய பேர் கைட் சர்ஃபிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இங்கே கிளப் இருக்குது.
அப்புறம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருப்பாங்க, கோச் இருப்பாங்க ட்ரெயின் பண்ணுறதுக்கு. நினைக்கிறேன் அவங்களுடைய உடுப்புகளை இதை காய போடுறதுக்கு இங்கே செஞ்சுருக்காங்க. ஸ்கீவ் ஆஃப் ஃபோர்த் எங்கே இருக்குன்னா லீம் ஃபியோதில் ஒரு பகுதியாக இருக்குது. ஃபியோத் தமிழில் வந்து கடநீர் இடுக்கேரி. எப்படின்னா சிம்பிளாக சொன்னோம்னா கடலில் இருந்து மலைகளுக்கூடாக பாயிற தண்ணி அல்லது ரெண்டு இது. அப்போ நீங்கள் இந்த ஃபியோது பார்த்தீங்கன்னா நம்ம போனோம்ல தீஸ்டல்ங்கிற பகுதிக்கு, அந்த தீஸ்டல் அல்லது திபுரோன் அங்கே இருந்து அப்படியே இந்த கடல் பிரித்து கொண்டு அடுத்த பகுதிக்கு உள்ள கடலோட ஜாயின் பண்ணுது உங்களுக்கு. அப்போ நம்ம இருக்கிறது ஜெட்லேண்ட் யூலேண்ட் அப்படிங்கிற இது, அதையே பிரிக்கிறது தான் இந்த ஃபியோர். கடநீர் இடுக்கேரி. எஸ், புது வார்த்தை, கடநீர் இடுக்கேரி. இந்த அதில் ஒரு பகுதி தான் இந்த ஸ்கீவ் ஆஃப் ஃபியோர். இதனுடைய ஆழம் வந்து வித்தியாசமாக மாறிக்கிட்டே போகும். இந்த இந்த ஃபியோரை பார்த்திங்கன்னா ஒரு இடங்கள் அகலமாகவும் ஒரு இடங்களில் சின்னதாகவும் இருக்குது. இந்த மொத்த பரப்பு அளவு வந்து நீள அளவு வந்து கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர். அதிகமான ஆழமுள்ள பகுதி 40 மீட்டர், 5 மீட்டர்லேருந்து இருக்குது. இங்கே நம்ம இருக்கிற இடத்துல வந்து ஆழம் வந்து அதிகபட்சம் 10 மீட்டர், 5லேருந்து 10 மீட்டராக இருக்குது. உங்களுக்கு ஒரு ஆழமான பகுதி தான். இதில் நீங்கள் மீன் பிடிக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல வந்து நான் இப்போ வந்தோம், சின்னதாக பார்த்த ஒரு காடு பார்த்தீங்க, நீங்கள் மிருகங்களோட விளையாடுறதுக்கு பார்த்தீங்க. குழந்தைங்களோட வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு பீச் இருக்குது, அருமையாக இருக்குது அந்த பீச்சு. அதில் இது தண்ணி வந்து ரொம்ப இது கிடையாது உங்களுக்கு, அலைகள் பெருசாக இருக்காது உங்களுக்கு. ஏன்னா நேராக கடலோட ஆழ்கடலோடு இல்லாததுனால நண்டு பிடிச்சி விளாடுவாங்க உங்களுக்கு சின்ன பிள்ளைங்களோட வந்தால். அப்போ ஃபேமிலியாக வந்தோம்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம். வயதானவங்களாக இருந்தீங்க அப்படிங்கன்னா நல்ல ஒரு டூர் போகலாம், ஃப்ரெஷ் ஏர் எடுக்கலாம். கேனூ நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஆபத்து கிடையாது உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு ஜாக்கெட் கொடுத்துருவாங்க. யங்ஸ்டர்ஸாக இருந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸாக இருந்துச்சுன்னா விண்ட்சர்ஃப் பண்ணலாம். நீங்கள் இந்த சிட்டியும் 20,000 ஆட்கள் கொண்டதுனால நிறைய கடைகள் இருக்குது. பெண்கள் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா ஷாப்பிங் பண்ணலாம். நீங்கள் டனிஷ் சாப்பாடு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஸோ நிறைய ஃபன்னான ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். டெஃபினெட்லி யூ ஒன்ட் பி போர்டு. அப்போ வாங்க, இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நம்ம இதான் சின்னதாக ஃபியோதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது. பீச்சுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த பீச்சுக்கு இப்போ வந்திருக்கேன் நான். சும்மா கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். நான் இன்னும் சரியான சீசன் வரல, அதனால் பீச் எம்டியாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப நல்லா செஞ்சுருக்குறாங்க. தண்ணி அவ்வளோ க்ளீனாக இருக்குது, நல்ல ஒரு பாலம் இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துலேருந்து நீங்கள் நண்டு பிடிக்கலாம். நீங்கள் பாருங்க, இறங்கி குளிக்கிறதுக்கெல்லாம் நல்லா படி செஞ்சுருக்குறாங்க. இந்த பீச்சில் வந்து ஜூன் மாதத்துலேருந்து நீங்கள் குளிக்கலாம்னு சொல்கிறாங்க. தண்ணி வந்து அவ்வளோ சுத்தமான தண்ணியாக, எதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, மாசு இல்லாத தண்ணின்னு போட்டிருக்கிறாங்க அவங்க. பார்க்கிங் தான் நிறைய கார் இல்லை, கொஞ்சம் கார் தான் பார்க்கிங் பிளேஸ் தான் இருக்குது. ஒருவேளை அதுதான் கஷ்டமாக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அழகான பீச்சு. இதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஒரு பண்ணையை போய் பார்ப்போம். நம்ம மாட்டு பண்ணையை. இது ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி பண்ணை, அது பெரிய பண்ணையில் ஒரு சின்ன பண்ணை டென்மார்க்கில் இருக்குது ஒரு பண்ணை. அது எல்லாம் செவலைகளாக இருக்குது. நார்மலாக இப்போ பெரிய பண்ணைக்கு போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொபாட்டிக்காக இருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் எல்லா மிஷின்ஸும் வச்சுருக்குறாங்க. இந்த பால் கறக்கிற மிஷின் தான் பழைய மிஷின்ஸ். அது இப்போ உள்ள புது அதுவே மாடு வந்து தானே பால் கொடுத்துட்டு போகும். இது ஆட்கள் இருந்து அந்த இதுக்குள்ள பார்த்தா 4 காம்புகள் சொருகிறதுக்கு இருக்கும், வைக்கும் போது அதை இது பண்ணி கறப்பாங்க. இந்த மிஷின் எப்படின்னு தெரியல. மற்றபடி புது மிஷினில் பால் வரும்போதே அதுவே செக் பண்ணி கெட்ட பாலாக இருந்தால் டேங்குக்கு போகாதபடி அதுவே வெளியே விட்டுரும் உங்களுக்கு. குட்டி பண்ணை சும்மா ஒரு காமிக்கிறான்னு, ஒரு பெரிய பண்ணி இன்னொரு நாள் போய் பார்ப்போம். ஐயோ, இந்த உள்ளி போச்சு. அப்படியும் பார்த்துக்கிடணும் அடிக்கடி. இது புது ஸ்டவ்வு, புது சட்டி,
ஒவ்வொரு இதை பற்றி நமக்கு புரியாது என்னென்னு. இப்போ